அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப பணக்கார வீடுகள்லாம் இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க. சில எந்த விஷயத்துக்கும் கட்டுப்பாடே இருக்காது. அந்த பிள்ளைங்க எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் இம்மீடியட்லி இட் இஸ் டன் அப்படிம்பாங்களே, உடனடியாக அது கிடைச்சிரும். அதுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. அடுத்தாப்புலேயே கொண்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. ஆன்லைன் டெலிவரி மாதிரி. இப்போல்லாம் ஆப்பில் ஆர்டர் பண்ணி இம்மீடியட்டாக கொண்டாந்து டெலிவரி பண்ணுற மாதிரி செல்வச் செழுமை வாய்ந்த குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பல சமயங்களில் கெட்டு போவதற்கும் அதுதான் காரணம். எதுவும் உடனுக்குடனே கிடச்சிருச்சுன்னா சின்ன விஷயம் கூட, ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாது. அந்த நிராகரிப்பின் வலி ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அடித்தட்டு சமூகங்களில் வளர்கிற பிள்ளைகள் அப்படி ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துருவோண்டா, ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம் அப்படின்னு எதுக்கும் துணிஞ்சிருப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு இழப்போ ஏமாற்றமோ புதிதாக இல்லை. சின்ன வயசுலேருந்தே அவங்க விரும்பினது எதுவுமே கிடைக்காதனால ஏதாவது ஒன்று கிடைக்கலான்றதுக்காக சோர்ந்து உட்காந்துட மாட்டாங்க. ஆனால் பணக்கார வீடுகள், செல்வச் செழிப்பு, அதுவும் ராஜா குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் இதிலிருந்து தாம் பிள்ளைய மாற்றணும், அவனுக்கு இப்படிலாம் எதுவும் ஆயிடக்கூடாது, அவன் மனத்தளவிலையும் திடமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ராஜா முடிவு பண்ணி தான் பிள்ளைக்கு கவலைன்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் காட்டணுமே அப்படின்னு விரும்பினார். ஆனால் கவலைன்னா என்னன்றது எப்படி வார்த்தையில் விளக்கிறது? அந்த 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 விளக்க உள்ளுக்குள் அந்த அந்த அனுபவம் தோன்ற வேண்டும். அது முடியுமா? வார்த்தையில் வாட் இஸ் மென்ட் பை கவலை அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் சொல்ல கேட்குறவங்க மனசில் அது வரணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. எப்படியாவது தான் பிள்ளைக்கு இதை உணர்த்தணுமே அப்படின்னு அவர் யோசித்து என்ன பண்ணுறதுன்னு நாட்டு மக்களுக்கெல்லாம் சொல்கிறாரு. ஒரு ஓவியன் அங்கேருந்து வந்து, அரசே நான் அதை காட்டுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்றான். எப்படிப்பா காட்ட போகிறேன், என் பிள்ளைக்கு அதை உணர்த்த போகிறாய் அப்படின்னு. பிள்ளைன்னா ரொம்ப கை குழந்தை கிடையாது, கொஞ்சம் டீனேஜ்னு வச்சுக்கோங்களேன், 15-16 வயசு பையன். இந்த பருவத்தில் அவனுக்கு அது சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு அந்த ராஜா முடிவு பண்ணியிருக்கிறார். சரி, அவன் போனான், சரசரன்னு ஏதோ பேப்பரில் வரைஞ்சான், ஒரு காயத்தில் கொண்டு வந்து கிடது. அந்த பையனை தனியாக கூப்பிட்டு இந்தாப்பா அப்படின்னா அந்த பையன் முகமே மாறிப்போச்சு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு அவனுக்கு சரியாக சோறு தண்ணி கூட இறங்கலை. ராஜாவுக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் அவரே ரொம்ப ஃபீல் ஆயிட்டார். அப்படி தானே சொல்கிறாங்க, அவரே ரொம்ப ஃபீல் ஆயிட்டார். அந்த ஓவியனை கூப்பிட்டு, டே என்னடா பண்ண, எனக்கே அவன் முகம் போன போக்கு பார்க்க தாங்கலையேடா, நீ அப்படி என்னடா செஞ்ச, ஒரு வினாடியில் அவன் மனசையே மாற்றிப்டியே, அவன் சோகமே வடிவாயிட்டானே, என்னதான்டா செஞ்சு தொலைச்சான்னு. நான் சொல்கிறதா இல்லை ராஜா, உங்கள் பையனை நீங்களே கேட்டுக்குங்க, முடிஞ்சால் நீங்களே மாற்றிக்குங்க அப்படின்னா. அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு பார்த்துட்டேன்ப்பா, அவன் ஒன்றும் சொல்கிறதாவே இல்லை, அவன் என் கேள்வியே காதலை வாங்க மாட்டேங்கிறான், முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறான், என்னதாண்டா செஞ்ச, அதை அப்படி தாண்டா மாற்றுறதுன்னு. அந்த ஓவியன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நான் ஒன்றும் இல்லை ராஜா, இந்த மனித வாழ்க்கையினுடைய இயல்பு என்ன அப்படின்னு அவனுக்கு வரைஞ்சி காமிச்சேன், அவ்வளவுதான். அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ ஒரு பக்குவப்பட்டுட்டானா பாடாப்பட்டு இருக்கான்டா. என்ன வரைஞ்சி காமிச்ச, என்ன மனித வாழ்க்கை இயல்பு சொன்னான். இல்லை, அவன் இப்போ பிஞ்சு முகத்தோடு இருக்கிறான். உனக்கும் முதுமைன்னு ஒன்று வரும், உனக்கு வயசாகி ஒரு 70 வயசு 80 வயசு ஆகிறப்போ நீ இப்படி தாண்டா இருப்ப அப்படின்னு இந்த பையன் முதுமையில் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு ஓவியத்தை வரைஞ்சி காமிச்சேன். அதை பார்த்த உடனே அவன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். நாம் இப்படித்தானா இருப்போம், நம்முடைய தோள்கள் சுருக்கம் விழுந்து, கண்கள் ஒளி இழந்து, பற்கள் எல்லாம் விழுந்து, முடியெல்லாம் கொட்டி போய், நடை தளர்ந்து, உடல் தளர்ந்து, இப்படியா நாம் மாறப்போகிறோம், இதுதானா நம்முடைய நிலை அப்படின்றத அவனுக்கு கொஞ்சம் உணர்த்தின. எப்பேற்பட்ட மனுஷனும் ஆட்டம் ஆடுறவனும் முதுமைன்னு வந்தால் கொஞ்சம் அடங்கிடுவான் மகாராஜா. இளமை துடிப்பும் நரம்புகளின் துடிப்பும் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்டம் எல்லாம். தள்ளாட்டம்னு ஒன்று வந்துட்டா தடுமாற்றம்ன்றதும் தானே வந்துடும். அதை விட கவலைனா என்னன்னு விளக்கிறதுக்கு வேறு என்ன மகாராஜா வழி இருக்குது அப்படின்ட்டு அவன் போயிட்டான். அப்போ உடம்பினுடைய முதுமை இருக்கிறதே அது உண்மையான முதுமை அல்ல, அது கவலையே அல்ல, அது உடல் இயற்கை, அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. வயசாகுதுன்றதை யாராவது தடுக்க முடியுமா? கவியரசர் கண்ணதாசன் தான் சொல்லுவார், வயதுக்கு ஏறுகிற சக்தி தான் உண்டு, இறங்குகிற சக்தி அதற்கு கிடையாது அப்படின்னு. வயது கூடிக்கிட்டு தான் போகும், அதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது.
ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்ற முடியும். உங்கள் மனதுக்கு வயது ஆகாதபடி பார்த்து கொள்ள முடியும். உங்கள் மனதுக்குள் ஒரே ஒரு விஷயம் இருந்தால் விட்டமின் என் என்று சொல்வார்கள். அது என்ன விட்டமின் என்? வேற ஒன்றும் இல்லை, விட்டமின் நம்பிக்கை. ஒரு பையன் வீட்டு வாசல்ல பலூன் விற்றுக்கிட்டு போகிறாங்க. டால்ஸ்டாயினுடைய அருமையான கதை. பலூன் விற்றுக்கிட்டு போகிறாங்க. அந்த பலூனை வாங்கிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பலூன்னா. அதையே பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். சாப்பிட்றப்போ பக்கத்தில் இருக்குது, தூங்குறப்போ பக்கத்தில் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறப்போ அந்த பலூன் எடுத்துக்கிட்டே போகிறான். ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் சும்மாவாக இருக்கும். அதுங்க உடனே டக்குன்னு ஊசியால் குத்தி அந்த பலூன் உடஞ்சி போச்சு. அவன் அப்படியே சோகமே வடிவாயிடுறான். அடுத்த மாதம் அந்த ஊரில் திருவிழா ஒன்று நடக்குது. எங்கெங்கோ இருக்கிற பலூன் வியாபாரிகள் எல்லாரும் விற்பனைக்காக அங்கே வராங்க. என்னைக்காவது நமக்கு அந்த பலூன் கிடைக்காதா? நிச்சயமாக ஒரு நாள் வெடித்த பலூன் தான் கைக்கு கிடைக்கும்னு அந்த பையன் நம்பிக்கையோடு இருக்கிறான். ஊரில் திருவிழா வந்தப்போ எல்லோரும் வியாபாரிகளும் திருவிழாக்காக விற்பனைக்காக பலூன் எடுத்துகிட்டு வராங்க. அந்தந்த வியாபாரிகளின் கைகளில் இருந்த பலூன்கள் எல்லாம் பறந்து இவனை தேடி வந்தன. ஒரு பலூனின் நூலை இவன் பிடித்து கொண்டான். இவன் பிடித்து கொண்டவுடனே இவனையும் எடுத்துக்கொண்டு அத்தனை பலூன்களும் வானத்திலே வண்ண வண்ணமாக பறந்து செல்ல ஆரம்பித்தன அப்படின்னு அந்த கதை முடியுது. நாம் மனதில் நம்பிக்கையோடு இருந்தால் வண்ண வண்ண பலூன்கள், நம்முடைய கனவுகள் என்கிற பலூன்கள் நம்மை தேடி வரும். விண்ணுலகத்தில் வண்ண வண்ணமாக வெற்றியோடு நாம் செல்ல முடியும். அந்த நம்பிக்கையை நமக்கு உள்ளே மனதுக்குள் வைத்து கொண்டிருந்தால் உடம்புக்கு இயல்பாகத்தான் முதுமை வரும். மனதும் எப்போதும் முதுமை அடையாது. என்றைக்கும் நம்பிக்கை என்கிற விட்டமின் என் இருக்கிறவர்கள் என்றும் இளமையோடு இருக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.